வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் திமுகவிற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: திமுக ஆட்சியின் அவலம் இன்றும் தொடர்வதாகவும், அதிமுக நிர்வாகிகள் மக்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய தேர்தல் இது, திமுகவிற்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராகி உள்ளனர் என்று கூறினார். மேலும் 1%, 0.5% வாக்கு வங்கி உள்ள 21 கட்சிகளை கூட்டணி வைத்துள்ளனர். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 46% வாக்கு வங்கி உள்ளது என்று கூறினார். தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும், இதில் திமுக நிர்வாகிகள் முக்கிய குற்றவாளிகளாக உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்தும் தற்போது ரத்து செய்யப்பட்டு விட்டது. அனைத்து வரிகள் உயர்ந்து விட்டதாகவும், தமிழகத்தை கடன் நிறைந்த மாநிலமாக திமுக மாற்றிவிட்டது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இவற்றிலிருந்து விடுபட அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி குறைக்கப்படும் என்றும் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் அமைச்சர் இன்பத்தமிழன், ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ மான்ராஜ், முன்னாள் எம்எல்ஏக்கள் சந்திரபிரபா, ராஜவர்மன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.